நீங்க தொட நினைத்தவர்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்க உயர்த்த நினைத்தவர்களை யாரும் ஆண்டவரே ஒடுக்க முடியாது. யாரும் அதை தடுக்கவே முடியாது. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அவங்க தடுத்து விடுவாங்களோ, இவங்க தடுத்து விடுவாங்களோ, இவங்களால இது நின்று போயிடுமோ, அவங்களால இது பேசப்படுமோ. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை தடை செய்ய இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஒருவர், வானம் பூமியிலும் யாரும் அதை தடுக்க முடியாது. ஆவியானவரே, உம்மை ஆராதி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு அருமையானது ராஜா. Lord, we thank you, Lord, with a thankful heart. Lord, we approach your throne this morning. ஆண்டவரே, ஜெபிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளவர்களாய் வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மறுபடியும் இந்த நாள் வரப்போவதில்லை ராஜா. மறுபடியும் இந்த நாள் வரப்போவதில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த நாளில உம்முடைய பிள்ளைகளை நன்றியோடு கூடி வர செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you, Lord, for you have brought us all together, Lord, for one thing, Lord, to worship you, to know you, Lord, to become intimate with you, Lord. ஆண்டவரே, உலகத்தை விட்டு உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அவைகளிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. That is the whole purpose of our lives, Father God. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே தொகையா இருக்கிறது ஆண்டவரே. That is the end matter of our lives, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Amen, amen, amen. Hallelujah. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இடைப்படுங்கன்னு சொல்லி ஒருத்தரும் உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் இருதயங்களை அவருக்கு தாழ்த்தி சொல்லுங்க. அவருடைய சமூகத்துக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷத்துல கர்த்தர் ஆண்டவரே, அப்பா இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்களிலே ராஜா ஆண்டவரே தகப்பனே உடைய தீர்மானங்கள் வாழ்க்கையில நடக்கும்படி ஆண்டவரே, அப்பா என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கும்படி ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லுங்க. சொல்லலாமா? இடைப்படுங்க ஆவியானவரே, என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரே, என்னோடு இடைப்படுங்க, என்னோடு இடைப்படுங்க ராஜா. நீர் கொடுத்த உம்முடைய ஆண்டவரே சபையில, நீர் கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையில ஆண்டவரே நான் நிலை நிற்கும்படி ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரே. There is nothing more beautiful than this, Lord. There cannot be anything more beautiful than this, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. In Jesus' name we pray. Amen, amen, amen. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். Let's all be attentive to what the Holy Spirit God wants to speak to us. உலகமெங்கும் இந்த மாதத்தை how do they celebrate? Thanksgiving. How many of us are thankful? நம்ம நீங்க ருசிச்சு பார்க்க போறோம். What it means to be thankful. நன்றி உள்ளத்தோடு இருப்பது என்றால் என்ன? எங்க அது பிகின் ஆகுது, எங்க அது எண்ட் ஆகணும்? இந்த பாருங்க, யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேங்க்ஃபுல்னஸ் இல்லாத போது எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் வலிக்கும். வலிக்காதா? வலிக்காதுன்னு சொன்னா நம்ம மனுஷர்களே கிடையாது, வலிக்கும். அதே போல ஆண்டவரே சொல்றாரு, சில நேரங்களில் நம்ம அந்த தேங்க்ஸ் கிவிங்கை மறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போகிற பல காரியங்கள் இருக்கிறது. இஃப் யூ ஆர் நாட் தேங்க்ஃபுல், நம்ம நன்றி உள்ளவர்களா இராத போது there are lot of things that we lose. எந்த லூஸ்? எது வேணா வச்சுக்கோங்க. we lose. சரி, திருப்பி கொள்ளலாம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக, if somebody is following what we are learning throughout this week, throughout this month, I want you to quickly grab your Bible and read the word. Quickly. If you are following, that will show how much you are following. I am not following anything.
1 ಸಾಮುವೇಲು 19:1. ಸೌಲನು ದಾವೀದನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ತನ್ನ ಮಗನಾದ ಯೋನಾತಾನನಿಗೂ ಎಲ್ಲಾ ಪರಿವಾರದವರಿಗೂ ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಆದರೆ ಯೋನಾತಾನನು ದಾವೀದನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದನು. ಆದದರಿಂದ ಅವನು ದಾವೀದನಿಗೆ, ನನ್ನ ತಂದೆಯಾದ ಸೌಲನು ನಿನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದಿರುತ್ತಾನೆ. ஏன் இவன் கொலை செய்ய நினைத்தான்? What was the reason? தாவீது அவனுக்கு நன்மைதான் செய்தான். தாவீது வாழ்க்கையில நன்மையை விதைத்தான். தாவீதாய் போய் கேட்கல என்னை யாரும் பெருமைப்படுத்துங்கன்னு. தாவீது போய் என்ன சொல்லல? சவுலோடு நேருக்கு நேர் என்ன பண்ணல? கம்பீட் பண்ணல. சால் வாஸ் நாட், டேவிட் வாஸ் நாட் கம்பீட்டிங் வித் சால். எந்த விதத்திலும் என்ன பண்ணல? காம்படிஷனே கிடையாது. அவன் என்ன பண்ணினான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அப்படியே தூக்கினார், கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? சவுலுக்கு முன்பாக நிறுத்தினார். அவனுடைய வைராக்கியம் அவனை அங்கே கொண்டு வந்தது. எங்க கொண்டு வந்தது? கோலியாத் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, கோலியாத் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது, தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு வைராக்கியம் யாருக்குள்ள காணப்பட்டது? தாவீதுக்குள்ள காணப்பட்டது. Your zeal will take you places. உன் வைராக்கியம், தேவன் பேர்ல நீர் வைக்கிற வைராக்கியம் தான் உன்னை வேற ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு போகும். ஒருத்தரும் அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தேவராஜ்யத்தின் ரகசியம். சொல்லுங்க, தேவராஜ்யத்தின் ரகசியம். இது என்ன ரகசியம்? This is the secret of the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்துல பல they will tell secret to success, secret to losing weight, secret to happy married life, secret to that, secret to become fair. Yes, secret to become 10 secrets to become. When it is out, it is no more a secret. அந்த மாதிரி போய் போய் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? ஃபேருக்கு பதில் பேரே ஃபேர் அண்ட் லவ்லி. இப்போ சொல்றாங்க அப்பெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி ஃபேர் ஆகல. இப்போ சொல்றாங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சான்? ஐயோ அதில் பயங்கர ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு அப்படின்றலாம். இப்போ எல்லாமே ஆர்கானிக். அது எவ்வளோ ஆர்கானிக்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே இப்போ மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு? முதல்ல அதுதான் இருந்தது, அதுதான் அப்படியே ராவா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆர்கானிக்னு போட்டால் போதும். இப்போ நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன பண்ணிடணும்? ஒரே ஒரு பேர் ஆர்கானிக்னு போட்டால் நம்ம கூட எல்லாரும் ஆர்கானிக். வீட்டில் இருக்கிற மஞ்சளை தான் அவன் என்ன பண்ணுவான்? ஆர்கானிக். அவன் சொன்னாதான் நல்லா இருக்கு, நாம சொன்னா நல்லா இல்லை. கடலை வாங்கி மஞ்சள் அரைச்சா அது மஞ்சள் என்ன இருக்கும்? அது ஆர்கானிக். ஆனால் அப்படி இல்லை, அவன் பேக்கெட்டில் ஆர்கானிக்னு என்ன பண்ணோம்? போடணும். அவன் என்ன பண்ணோம்? ஹீ ஷுட் அப்ரூவ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது என்னுடைய வசனத்தை வாசிங்கன்னு ஒரு முறை நான் சொல்லுகிறேன். 18 வாசிங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம வாசித்தோம், மறுபடியும் வாசிங்க. 18:12 இந்த வாசத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க. These are sometimes I'm telling you, these are all rhema words that we need to understand and we need to keep it. 18:12 எதனால சவுலோனை வெறுத்தான்? எதனால சவுலோனை வெறுத்தான் என்று நாம் இங்க பார்க்க முடிகிறது. கர்த்தர் தாவீது கூட இருக்கிறார் என்றும் அப்பா தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவனுக்கே தெரியுது. அவனுக்கு என்ன தெரியுது? he is able to realize, he is able to understand, he is able to understand there is something very very wrong, something has happened. பாருங்க, தெரியாம இல்ல. சில நேரங்களில் நம்ம விழுந்து போவது நமக்கு தெரியதான் செய்யும். நாம சில நேரங்களில் ஜெபிப்பாமல் இருப்பது நமக்கு தெரியதான் செய்யும். சில நேரங்களில் நம்ம வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியதான் செய்யும். சில நேரங்களில் நம்ம தப்பான ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் என்பதை நமக்கு தெரியதான் செய்யும். இவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், he knew something was not right. அதனால அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? what was he supposed to do? அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் முதலாவதாக தேவனோடு சரி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய திசை என்ன பண்ணிவிட்டது? அவனை திருப்பி விட்டது. அவன் மாறாக என்ன செய்தான்? what was he doing?
அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? Saul was afraid of David because the Lord was with David, but had departed from Saul. Saul was afraid of whom? David. ஏன் afraid ஆனா? உன்னை அழைத்தது போல தானே அவனையும் அழைத்தார். அவன் அது விரும்பவில்லை. It happened. I'm telling you. கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தும் பொழுது யாரையும் கேட்க மாட்டார். அவர் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. It's not necessary for God to ask anybody. அவர் யாரும் கேட்பதில்லை. அவர் கேட்காமல் ஏன்? இப்போ உன்னை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா உன்னையே கேட்க மாட்டார். கேட்க தேவையில்லை. ஆண்டவர் ஒரு தொடணும்னு நினைச்சிட்டா ஆண்டவர் யாரையும் கேட்க மாட்டார். இன்றைக்கு நான் சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவரே, நீங்க தொட நினைத்தவர்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்க உயர்த்த நினைத்தவர்களை யாரும் ஆண்டவரே ஒடுக்க முடியாது. யாரும் அதை தடுக்கவே முடியாது. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அவங்க தடுத்து விடுவாங்களோ, இவங்க தடுத்து விடுவாங்களோ, இவங்களால இது நின்று போயிடுமோ, அவங்களால இது பேசப்படுமோ. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை தடை செய்ய இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஒருவரும் இல்லை. வானம் பூமியிலும் யாரும் அதை தடுக்க முடியாது. இப்படி நினைக்கும் போது ஒன்று நான் நினைத்துக் கொள்கிறேன், கர்த்தர் செய்யறது நான் தடுக்க முடியாது என்றால் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? சில நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு சில காரியங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்களை திரித்து விடுவாரோ, ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை சில காரியங்களில் என்ன பண்ணிவிடுவாரோ, இழுத்து விடுவாரோ. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய காரியம், he will never force anything on us. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய்வார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நிறைய நேரங்கள்ல நம்ம அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிவதே ஒரு சத்தியங்க, ஒரு விடுதலை. நான் சொல்றேன், இட்ஸ் a great freedom to know that nothing can stop God. Nobody can thwart the plans of God. ஆண்டவருடைய பிளான்ஸை, திட்டங்களை மனுஷனாகிய நாம் மாற்றுகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ இவனுக்கு அது புரியாமல் போய்விட்டு, what was he thinking? அவன் கிட்ட இருந்து விலகி போனது அவன் அறிந்தான். அதை அவன் முதல்ல சரி செய்து கொள்ளவில்லை. அதை முதல்ல அவன் கவனிக்கவில்லை. அதை முதல்ல அவன் என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கு வருகிற சத்தியத்தை I ask all of you to be very very attentive and take this home. Take this into your heart and spirit. முதல்ல உணர வேண்டியது நான், சொல்லிடுங்க, முதல்ல உணர வேண்டியது நான். ஆண்டவரே, முதல்ல உணர வேண்டியது நான். சொல்லி பாருங்க, கர்த்தர் பேசி அந்த காரியத்துல சவுலுக்கு வந்த வீழ்ச்சி நமக்கு வராமல் இருக்கும். சவுலுக்கு வந்த வீழ்ச்சி நமக்கு வரக்கூடாதுங்க. சவுலை ஆண்டவர் ராஜாவாக நியமித்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தையும் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அவனோடு கூட நடக்க சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் மூலமாய் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்தார். was doing everything perfectly. அழைத்தார் என்று சொன்னால் அவர் நடத்தவும் போதுமானவர். இன்னைக்கு என்னை அழைத்திருக்கிறார், என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்து, நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க ஆண்டவரை பார்த்து நன்றின்னு சொல்லிடுங்க. என்னை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, என்னை அழைத்தவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். என்னை நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். என் ஜீவ நாட்கள் எல்லாம் அவர் எனக்கு போதும். எனக்கு ஆலோசனை கொடுக்க அவர் போதும். என்னை நடத்த அவர் போதும். என்னை ரட்சித்த அவருடைய ரத்தம் போதும். என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் மற்ற காரியங்களை எனக்கு செய்வது அவர் இன்னும் எவ்வளவு எளிதாயிருக்கிறது. ஏன் நாம் உணர்வதில்லை? ஏன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வருது? சவுல் உடைய ஒரு காரியம் அது. சவுலுடைய காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு அறியவில்லை இதை தடை எதனால வந்திருக்கிறது, இந்த தடை யாரால வந்திருக்கிறது. இந்த தடையை சரி பண்ண வேண்டும் என்று முதல் ஸ்டெப்லயே சொல்லுவாங்கல்ல, முதல் ஸ்டெப்ல சரி பண்ணிட்டா மற்றதெல்லாம் சரியாகிவிடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நானும் நீங்க சொல்றேன், ஆண்டவரே முதல் ஸ்டெப்லயே நான் சரி பண்ணி கொள்ளுகிறேன். நான் முதல் ஸ்டெப்பே சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடுங்க. முதல் ஸ்டெப்ல இருந்த இவனுக்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டது, நிறைய நேரங்கள் கொடுக்கப்பட்டது. யாருமே சொல்ல முடியாது ஆண்டவர் நேரங்களை, காலங்களை நமக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே சொல்றேன், தேவன் காலங்களை நம்ம கையில கொடுத்திருக்கிறார்.
அவருடைய கரங்களில் நம்முடைய காலங்களை வைத்து விட்டால் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த பல வித்தியாசங்களிலே ஒன்று நான் சொல்கிறேன். நமக்கு கர்த்தருக்கு சித்தமானால் சில நேரங்களை இதை தியானிக்கலாம். சவுல் தன் காலத்தை தேவனிடத்திலே கொடுப்பதற்கு தயங்கினான். ஆனால் தாவீதோ என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இந்த காலை வேளையில ஒன்று சொல்ல போறோம். என் காலங்களை உம்முடைய கரத்துல கொடுப்பது எனக்கு நலமாண்டவரே. என் காலங்களை சொல்லிடுங்க. இது பாருங்க, திஸ் இஸ் த பியூட்டி. நமக்கு இருக்கிற பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற பெரிய வல்லமை என்ன தெரியுமா? த சீக்ரெட் என்ன தெரியுமா? இன்னொரு சீக்ரெட். எல்லா சீக்ரெட்டும் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நிறைய சீக்ரெட் எக்ஸ்போஸ் ஆயிட்டு கொண்டிருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப லாஸ். How many of you were in Bible study last week? Did we learn something new? Every week we are learning new. பயங்கரமான காரியங்கள். சில நேரங்களில் நானே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காரியங்கள், எனக்கே ஆச்சரியத்தை ஊட்டும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம். அதில் நாம் கவனித்த ஒரு காரியம் இந்த ஹியூமன் ஸ்பிரிட். என்ன காரியம் அது? ஹியூமன் ஸ்பிரிட். 3 விதமான ஸ்பிரிட்ஸை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆமாம், அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹியூமன் ஸ்பிரிட் பாருங்க, சவுலுக்கு ஈவில் ஸ்பிரிட்டை துரத்துவது ஈஸி. ஆனால் ஹியூமன் ஸ்பிரிட்ல வருகிற சில சேலஞ்சஸை ஜெயிப்பது தான் கஷ்டம். எங்க வருகிறது? மனுஷிகமான ஆவி. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? we all have ஒரு நமக்கென்று ஒரு எல்லாருக்கும் யூனிக்கா இருக்கிற விஷயம். அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். ஆனா இந்த ஹியூமன் ஸ்பிரிட் அதைத்தான் நம்ம டியூன் பண்ண வேண்டும் என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. சவுலுக்கு தெரிந்தது, நம்ம அவனுடைய ஹியூமன் ஸ்பிரிட்ல நல்லா தெரியுது, அவனுக்கு நல்லா தெரியுது. இங்க இருக்கிற யார் ஒருத்தருக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் நடப்பதில்லை. எனக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. எனக்கு தெரிந்துதான் சில காரியங்கள் நடக்குது. தெரியாம நடந்துச்சு என்று சொல்வோம் என்று சொன்னால் எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்று அர்த்தம். ஏதோ சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம் என்று அர்த்தம். இங்கே சவுல் என்ன செய்கிறான் என்றால், can you read that once again for me? Saul was afraid of David because the Lord was with David. Because the Lord was with David. ஆண்டவர் தாவீதோடு ஏன் இருந்தார் என்றால், அவன் காலங்களை ஆண்டவருடைய கரத்துல வைத்து விட்டான். அவன் சொன்ன, ஆண்டவரே உம்முடைய கரத்துல வச்சுக்கோங்க. என் காலம் என்னுடையதல்ல, என்னுடைய நேரம் என்னுடையதல்ல, என்னுடைய சித்தம் என்னுடையதல்ல, ஆண்டவரே உம்முடையது என்று சொல்லிவிட அவனுக்கு என்ன இருந்தது? அந்த ரகசியத்தை அறிந்திருந்தான். அதனால அவனுக்கு கஷ்டம் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா காலங்களை கர்த்தரிடத்துல கொடுத்ததை மறுபடியும் வாங்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து, உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ அவரை நேசிப்பது உண்மையானால், நான் வைராக்கியம் அவர் பேரை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது உண்மையானால், ஒரு காரியத்தை சொல்லிவிட வேண்டும். காலங்களை உம்மிடத்துல கொட்டு விடுத்தேன் ஆண்டவரே, ஐ வில் நோ டர்னிங் பேக் ஆண்டவரே. மறுபடியும் அதை திரும்பி பார்க்க மாட்டேன். மறுபடியும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னுடைய சித்தத்துக்கு அதை வளைய மாட்டேன். அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டுக்கு நேரா என்ன பண்றது? வளைய மாட்டேன். For somebody here, I will not twist what I have handed it over to you according to my wish, according to my taste, according to my will. புரியுதாங்க? இன்னைக்கு என்னுடைய டேஸ்டுக்கு நேரா, என்னுடைய காரியங்களுக்கு நான் நேரா அதை வளைய முடியும். We can twist it. It can be twisted. That is where the human spirit works. That is where it worked for Saul. He twisted it. Instead of அவனுக்கு வருகிறதை அவன் பெற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணினான்? தாவீது மேல இருக்கிற காரியத்தை கண்ணு வைத்தான். ஆனால் தாவீதோ என்றால், he was not bothered. சவுல் என்னை வெறுக்கட்டும், யார் என்னை வெறுத்தாலும் ஒரு காரியம் மாறாத ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதை யாராலும் மாற்ற முடியாத ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்ததை மாற்ற முடியாத ஆண்டவரே. நீர் அபிஷேகத்தை என்ன மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒருவரும் எடுக்க முடியாத ஆண்டவரே என்று அறிந்திருந்தார். உம்முடைய அழைப்பை என்னை விட்டு யாரும் எடுக்க முடியாது என்று அறிந்தார். உம்மை ஆராதிப்பதை யாரும் என்னிலிருந்து எடுத்து போட முடியாது என்று அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. Nobody can take away what I have handed it over to you. என் கரத்துல, அதான் சொல்றாரு,
nobody can snatch it. என் கரத்தில் இருந்து அதை என்ன பண்ண முடியாது. சேஃபஸ்ட் பிளேஸ் எங்க தெரியுமா? உன் காலங்களுக்கு ஒரு கேரண்டி, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி எங்க தெரியுமா இருக்கிறது? அவருடைய கரத்துல இருக்கிறது. கரத்துல என்ன இருக்கிறது? கேரண்டி இருக்கிறது. எத்தனை பாருங்க, எது வாங்கினாலும் நமக்கு ஒரு கேரண்டி தேவைதானே. யாருன்னா ஒரு எதுனா போய் வாங்குறீங்க, இதுக்கு கேரண்டி இல்லைங்க, இன்னைக்கு போட்டா இன்னைக்கே கிழிஞ்சு போயிடும், வாங்குவோமா? எல்லாமே என்ன பார்க்குறோம்? டியூரபிலிட்டி, கேரண்டி. இது இல்லாம நம்ம என்ன பண்றது இல்லை கேரண்டி. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கைக்கு இந்த மூச்சுக்கு கேரண்டி கிடையாது. இந்த மூச்சுக்கு யாரும் கேரண்டி கிடையாது. ஆனா ஒரே ஒரு கேரண்டி எனக்கு இருக்கிறது. என் காலங்கள், என் மூச்சு, என் பேச்சு, என் வாழ்க்கை, என்னுடைய எல்லா டெஸ்டினிக்கும் அவருடைய கரத்துல கேரண்டி இருக்கிறது. ஆண்டவரே, He is the guarantor. அவர் முத்திரை இருக்கிறது. அவருடைய கேரண்டிக்கு என்ன சொல்லலாம்? உத்தரவாதம் இருக்கிறது. அவருடைய உத்தரவாதம் இருக்கிறது. நிறைய பேர் ருசிக்கணும். ருசிச்சவங்களாம் இன்னைக்கு சொல்லுங்க, யூ ஆர் மை கேரண்டர் லார்ட், கேரண்டி. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு காரியம் நான் யோசித்தேன், ஆண்டவரே, முதலாவதாக எனக்கு நீங்க கேரண்டி என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்றேன். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாளாய் காணப்படுறேன். உங்க வாழ்க்கை இனி மாற்றம் அடைய போகிறது. உங்களோட வாழ்க்கையில நீங்க யாரை எப்படி நினைத்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை துதிக்கிறத விட மாட்டேன்னு சொல்ல போறீங்க. ஆண்டவர் என் கரங்களில உங்களுடைய கரத்துல கொடுத்து விட்டேன் என்று சொன்ன ஒரு அனுபவம் எவ்வளவு பெருசுங்க. இது நடக்கல, அது நடக்கல, எது நடக்கல, எது நடந்தது எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. அந்த காலங்கள் உங்களுடைய கரத்துல இருப்பதனால அந்த காலம் வரும்போது கரெக்டா நீங்க டியூன் பண்ணுவீங்க. அந்த காலம் வரும்போது கரெக்டா நீங்க செயல்படுவீங்க. அந்த காலம் வரும்போது நீங்க கரெக்டா செய்ய வேண்டியதை செய்து முடிப்பீங்க. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆகையால் நான் மறுபடியும் சொல்கிறேன், சவுலை போல காலத்தை நாம ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் பாருங்க, காலத்தை அவன் கையில், ஆண்டவர் கையில கொடுத்ததை அவனுக்கு அது அவனுக்கு பலனா இருந்தது. ஆனா சவுல் அன்னைக்குல இருந்து அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிவிட்டான்? தாவீதுக்கு நேராய் திரும்பி விட்டான். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே, நான் தாவீதுக்கு நேராய் திரும்ப அல்ல, தாவீதை நேசிக்க கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். சவுலை நேசிக்க தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தினார். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு நேசிக்க, இது பிசாசுடைய தந்திரம், நம்மளை பிரிக்கிறது பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு புரிந்து கொள்ளோம் நம்ம இயேசுவின் நாமத்தினால். நம்ம பிரிக்கிறது யாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், தாவீதும் சவுலும் இணைந்திருந்தா, 2 பேரும் இணைந்திருந்தா அந்த ராஜ்யம், இஸ்ரவேலின் ராஜ்யம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதாய் மாறி இருக்கும். இதை பிசாசு விரும்புவதில்லை. இதை பிசாசு என்ன பண்ணுவதில்லை? விரும்புவதில்லை. அதனால்தான் பிரிவினையை கொண்டு வருகிறான். இன்னைக்கு சொல்லிவிடுவோமா, ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கு என்னிடத்துல இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. என்னிடத்துல நான் சொல்றேன், இவங்க 2 பேர் இணைந்திருந்தா தாவீது சொல்லியிருப்பான், சவுலே, எப்போ இது வருது பாருங்க, விலகின பிறகு வருகிற ஒரு பெரிய பிரச்சனை இது. ஆண்டவர் விலகிட்ட உடனே அவனுக்கு விலகினதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் போவது பதிலாக திசை திருப்பி போனது. This is the biggest. சில நேரங்களில் குடும்பங்கள்ல அப்படி செய்வான், சில நேரங்களில் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில பிசாசு அப்படி கொண்டு வருவான். ஆனா காலங்களை கைகளில் தேவன் கையில வைத்த தாவீது இல்லையா, ஒரு பொழுதும் அவனுக்கு தெரியும், நான் ராஜ்யத்துக்காக நான் ஓட வேண்டியதில்லை, நான் ராஜாவாக நான் ஓட தேவையில்லை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், எனக்கு கர்த்தர் குறித்த நேரத்தில் செய்வார் என்று அவன் அறிந்ததினால சவுல் மேல அவனுக்கு எந்த பகையும் அவனுக்கு இல்லை. He never treated Saul as his enemy. வாழ்நாள் முழுவதும் சவுல் தான் அவனை என்ன பண்ணினான் அவனை he was chasing all his life. I pity this Saul. இவன் நான் என்ன பண்றேன், ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில அவன் வாழ்க்கை முடிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாட்களிலே நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரே, சவுல்கள் எழும்பும் பொழுது, சவுலுடைய காரியம் அந்த ஹியூமன் ஸ்பிரிட்ல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் வரும் பொழுது, ஆண்டவரே, நான் எச்சரித்து கொண்டு ஒரு காரியத்தை செய்து விடுகிறேன். என் காலங்களை தாவீதை போல ஞானமுள்ளவாய் நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறேன். உம்முடைய கரத்துல காலங்களை ஒப்பு கொடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன்,
கர்த்தர் ரிடீம் பண்ணிடுவார் தெரியுமா? இத்தனை வருஷம் போயிடுச்சுன்னு எத்தனையோ பேர்கள் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாம் குறுகிய நாட்களில் கர்த்தர் கூட்டி சேர்த்து காரியங்களை செய்து முடித்ததை எத்தனையோ பேருடைய சாட்சியின் மூலமாய் நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் செய்கிற அதுதான் காலங்களை அவர் கையில ஒப்பு கொடுப்பது. The story is very long. தொடர்ந்து சில காரியங்களை வாசிப்போமா? ಯೆಹೋವನು ಸೌಲನನ್ನು ದಾವೀದನ ಸಂಗಡ ಇದ್ದದರಿಂದ ಸೌಲನು ದಾವೀದನಿಗೆ ಭಯಪಟ್ಟು அவனன் பயத்தினாலே வந்த ஒரு விஷயம் என்ன வந்து விட்டது? பயம். பயம் வரும் பொழுது என்ன வரும்? முடிவுகள். ஏன் பயம் வந்தது? தேவன் விலகினால் பயம் வரும். தேவனை விட்டு நம்ம விலகினாலும் பயம் வரும். எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? ஐயோ, சில பேர் அப்பா எனக்கு எல்லா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கும் பயம் இருக்கிறது. சில நேரங்களில் பாருங்க, இப்படி உலகம் திணிக்கிற பயத்திற்கு இனி தூரமாவோம் இயேசுவின் நாமத்தினால. நீனும் நானும் சொல்ல வேண்டும், என் பிள்ளைகளின் தேவன் என் தேவன், என் தேவன் என் பிள்ளைகளுக்கும் தேவனாயிருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எதிர்த்து பேச கர்த்தர் உனக்கும் எனக்கும் திராணி கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால. நாமும் அதில் ஒடுங்கி போவோம் என்று சொன்னால், நாமும் அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், சவுலை போல நமக்கும் அந்த பயம் வந்துவிடும். கர்த்தரை பெற்றுக்கொள்ள அப்படி சொல்வதில்லை, அப்படி சொல்லவும் கூடாது. நாம இவ்வளோ ஆகலையா என்று சொல்லும் பொழுது நீயும் நான் என்ன சொல்லணும்? உனக்கு தெரியாது, இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் தேவனுடைய கையில இருக்கிறது. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. சொல்லுவாங்க, இப்படி இருக்குதே, எப்படி? இப்ப பரவாயில்லம்மா, இப்ப பரவாயில்ல, போக போக என்ன ஆகும்? பெரியவங்களாக தான் உனக்கு தெரியும், அப்போ என்ன பண்ண போறோமோ என்று ஒரு பயத்தோடு இங்க உட்கார்ந்திருக்கிற சிலருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் காலங்களை தாவீதை போல கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடு. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க பழகு. இன்னைக்கு அது தானாக வராது, நாம் பழக்க வைக்க வேண்டும். நாம் அதை என்ன பண்ணணும்? எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணணும். I would say it should be an everyday prayer. சொல்லட்டுமா? எவ்ரிடே பிரேயர் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு சீக்கிரட்டா, ஆண்டவரே என் காலத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன், என் காலத்தை, என் பிள்ளைகளுடைய காலத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன், என் கணவருடைய காலத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன், என்னுடைய காலத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே, என் காலம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பழக வேண்டும். பழகி போச்சுன்னா, தாவீதுக்கு பழகி போச்சு, சின்னதுல இருந்தே பழகி போச்சு. அவன் காலத்தை என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய கரத்துல, யோசேப்பு தேவனுடைய கரத்துல காலத்தை கொடுத்து பழகிவிட்டான். ஆகையினால சகோதரர்கள் அவனை விட்டா பரவாயில்ல, தகப்பன் அவனை வெறுத்தா பரவாயில்ல, தூக்கி என்ன இதுல குழியில போட்டா பரவாயில்ல, சிங்கம் தாவீதுக்கு சிங்கம் வந்தால் பரவாயில்ல, கரடி வந்தால் பரவாயில்ல. ஏன் அவைகள் எல்லாம் மேற்கொண்டான் தெரியுமா? இவர்கள் ஏன் மேற்கொண்டார்கள் தெரியுமா? போத்திபாருடைய மனைவி அவனுக்கு அப்படியே வந்து நின்றாலும் ஏன் மேற்கொண்டான் தெரியுமா? காலத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்தவர்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற காலத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்ல வார்த்தை இல்ல? காலத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. கர்த்தருடைய கரத்தில் கொடுத்த பிறகு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாருக்கு புரியுது? கர்த்தர் கையில கொடுத்த பிறகு அது என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? பல விதத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியும். பண்ணாம பாருங்க, சவுல் காலத்தை தேவனிடத்துல கொடுத்த பிறகு அதை என்ன பண்ணாத? சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சவுலுக்கு அது புரியாமல் போய்விட்டது, பாவம். He was going on, என்ன பண்ணிட்டே இருந்தான்? தாவீதுக்கு பின்னாடியே என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆனா காலத்தை அவன் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது பாருங்க. யோனாத்தானை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? யோனாத்தானை என்ன பண்ணிட்டாரு? எழுப்பினார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் கையில கொடுத்த காலத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் சவுலின் வீட்டில் இருந்த சகாயத்தை எழுப்புவார். சவுலின் வீட்டில் என காலத்தை அவர் கையில இருக்கும்போது, நான் அதுதான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதுதான் காலத்தை அவர் கையில கொடுப்பது என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சித்தத்தை அவர் கையில கொடுப்பது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது, அவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுவது? அதுக்கு அடங்கி இருப்பது, அதுல இருப்பது, சித்தத்துக்குள்ள இருப்பது. சித்தத்துக்கு வெளியிலையும் இருக்கலாம், சித்தத்துக்குள்ளேயும் இருக்கலாம். இன்னைக்கு நீயும் நானும் சொல்லலாம், ஆண்டவரே நான் சித்தத்துக்குள்ள இருக்கிறேன்,
என் பிள்ளைகள் சித்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. என் சபை தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறது. நிறைய பேர் கட்டி கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கட்டப்படலையா? இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவரே இது பூர்ணப்படுவதற்கு நம்ம சித்தத்துக்குள்ள இருக்கிறோம். நாங்க வெளியில இருந்து அல்ல ஆண்டவரே, வெளியில இருந்து பல காரியங்கள் செய்ய முடியும். ஆனா சித்தத்துக்குள்ள இருந்து செயல்படும் போது காலங்கள் வரும் பொழுது அதின் காலத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். நேர்த்தியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வேணும். எத்தனை பேர் புரியுது? நேர்த்தியான காரியங்கள் வேணும். இந்த குவிக் ஃபிக்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம். குவிக் ஃபிக்ஸ் தெரியுமா? குவிக்கா ஃபிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி குவிக்கா அன்ஃபிக்ஸும் ஆயிடும். தேவ பிள்ளைகளுக்கு இந்த குவிக் ஃபிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. குவிக் ஃபிக்ஸ் எல்லாம் நிறைய நேரங்கள்ல ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆனாலும் சரியா இருக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே சில பேருக்கு குவிக் ஃபிக்ஸ் ஆகி கொண்டு போகட்டும். என்னை பொறுத்த மாட்டில் ஆண்டவரே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு காரியத்தை நான் செய்யணும். என்றைக்கு ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் மாறினோ ஒரு காரியத்தை நான் செய்ய பழகணும் ஆண்டவரே. என் காலத்தை ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் என் காலத்தை உடைய கரத்துல கொடுத்து விட ஆண்டவரே எனக்கு பழக்க வீங்கன்னு சொல்லி பாருங்க. பழக்க வைத்தான். கரடி வந்தது, சிங்கம் அதுதான் சொல்றான். முதலே பழகிட்டான். முதல்ல என்ன பண்ணிட்டான்? எல்லாம் என்ன சந்தித்தான்? சவுலை சந்திப்பதற்கு முன்பாகவே யாரை சந்தித்தான்? கரடியும் சிங்கத்தையும் பீறி போட்டேன்னு சொல்றான். சவுலை அப்புறம் தான் சந்தித்தான். சவுல் அவனுக்கு சிம்பிளா தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சவுலை கண்ட உடனே அவன் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சவுலை கண்ட உடனே அவனை டிஸ்டர்ப் பண்ணல. அவன் என்ன பண்ணல? எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நான் சொல்றேன், சில நேரங்கள்ல கர்த்தருடைய பிளான்ல நம்ம நடந்து கொண்டே இருக்கும் பொழுது சில சவுல்கள் எழும்புவார்கள், ஆனால் கூடவே யோனாத்தான்களும் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. சவுல்கள் எழும்பினால் சில பேருக்கு இது இந்த நீங்க படிச்சாதான் இது புரியும். சவுல் எந்தவனோ அது ஓதுமா, கணுதல் ஓதும். ஏன்னா நான் சில பேருக்கு அது அந்த கான்டெக்ட் தெரியாம நான் பேசும்போது அவங்களுக்கு புரியாது. கான்டெக்ட்காக 18 வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? 8 from 8 you can read. வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயகாரமாய் பார்த்தான். பயங்கரமான வேர்டா இருக்கு. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮಾ. ಈ ಮಾತುಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸೌಲನಿಗೆ ಬಹು ವ್ಯಸನವು ಕೋಪವು ಉಂಟಾಗಿ ಅವನು ದಾವೀದನು 10,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದೆನೆಂದು ನಾನು 1,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದೆನೆಂದು ಹಾಡುತ್ತಾರಲ್ಲ. என்ன இந்த சும்மா இருக்க கூடாதா இந்த லேடிஸ்? இவங்களுக்கு சும்மா வேலையே இல்லை. இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? விமன் புகழ்றதுல என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலேயே வர்றது சில நேரங்கள்ல வம்பு. யாரோ ஒருத்தவங்க புகழ்ந்துருவாங்க. அது ஏன் தாவீது கேட்டானா? பாவம், அவன் பாட்டுக்கு என்ன பண்ணான்? யுத்தம் பண்ணா கோலியாத்தை. அவன் யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை அவன் கோலியாத்து கூட அவன் போனதே எதுக்காக? ஆண்டவருடைய நாமத்தினால அவன் போனான். ஆனா யார் பாராட்டணும்? ஆண்டவர் பாராட்டணும். ஆனா இங்க யார் பாராட்டினது? இந்த பாராட்ட என்னவா போயிடுச்சு? பாடாய். சில நேரத்துல பாராட்டே பாடாய் படுத்துது. பாவம், இந்த பாராட்டு தான் அவனுக்கு என்னவாயிடுச்சு? பாராட்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? தட் அப்ரிசியேஷன் became a depreciation. அப்ரிசியேஷன். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மனுஷனுடைய அப்ரிசியேஷன் ஆண்டவர் இந்த பாராட்டு சில நேரங்களில் பாராட்டு 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 விரும்புகிறதுல அதுக்கு பின்னாடி இருக்கிற சில காரியங்களை நாம் அறிய மாட்டோம். நிறைய நேரங்களில் நமக்கு அது பாராட்டுன்றது ஒரு நல்ல ஜோஷை கொடுக்கும், ஒரு நல்ல என்ன கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க சும்மா இருக்காம அவங்க என்ன சொன்னாங்களா? சவுல் அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவன் ராஜா, அவன் பயந்து உள்ள இருக்கிறான். ஆனா இவனை பார்த்து என்ன சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சாவரகட்டில் என்ன என்று சொன்ன உடனே இது did not go well with Saul. இன்னைக்கு ஒரு காரியம் நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவரே
அப்பா, மனுஷருடைய பாராட்டுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். நான் மனுஷருடைய பாராட்டை எப்பொழுதெல்லாம் அது சில நேரங்களில் கண்ணியாய் மாற முடியும். இட் கேன் பிகம் எ ட்ராப், இட் கேன் பிகம் எ ஸ்னாப். எனக்கு சொல்லிவிடலாமா ஆண்டவரே, சில நேரங்கள் அது இட்ஸ் எ வெரி நைஸ் திங். ஆனால் எங்கிருந்து சில நேரங்களில் சில பாராட்டை நமக்கு பகையை உண்டாக்க கூடாது. சில பாராட்டுகளை நமக்கு என்ன வலையாய் மாறி போக கூடாது. ஆண்டவரே, இந்த பாராட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை எனக்கு தப்புவீங்க என்று சொல்ல வேண்டும். நிறைய நேரங்களில் நமக்கு பாராட்டணும்னு தேவையே இல்லைங்க. நான் நினைப்பேன், பாஸ்டர் சொல்லிட்டு எதுக்கு மனுஷனுடைய ஒரு பாராட்டுக்காக நம்ம ஓடணுன்ற அவசியம் என்ன இருக்கிறது? மனுஷங்க நம்மளை மெச்சுக்கொள்ளணும், இல்லை மனுஷங்க நமக்கு அப்படி ஒரு இதாக நினைக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நம்மளை பார்க்கிறவர் அவர் அல்லவா. சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே பாஸ்டர் சொல்லும்போது யோசிச்சு பார்த்தேன். உண்மையாகவே ஆண்டவரே, மனுஷர்கள் நம்மளை பாராட்டவில்லைன்னா நமக்கு சில நேரங்களில் என்ன ஆயிடுது? வி பிகம், நான் சொல்லட்டுமா, சில நேரங்களில் ஆண்டவர் சில பாராட்டை நம்ம சிலர் பாராட்டாமல் விடுவதே நல்லது. ಯಾರಿಗೆ வருது? ಕೆಲರು ನಮ್ಮನ್ನು ಹೊಗಳಿಲ್ಲ ಎಂದರೆ ಒಳ್ಳೆಯದು. ಅವರು ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ನನಗೆ ಬಾಧೆ. ಆ ಹೊಗಳಿಕೆಯಿಂದ ಅವನಿಗೆ ಏನ್ ಬಂತು? ಬಾಧೆ ಬಂತು. ಆ ಹೊಗಳಿಕೆನೇ ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು? ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿ ಅವನು ಸಿಲುಕುವಂತಾಯ್ತು. ಕಾರಣ ಏನು? ಹೊಗಳುವಿಕೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಸೆ ಇದೆ, ನನ್ನನ್ನು ಯಾರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸ್ವಲ್ಪ ಬೆಂತಟ್ಟು ಕೊಡಬಾರ್ದಾ? யார்கிட்டேந்து புகழ்ச்சி வருகிறது என்பது கவனம். யார்கிட்டேந்து நமக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்று நாம் ரொம்ப எதிர்பார்த்து, நான் சொல்றேன், உங்க பாஸ் கிட்டேந்து வரணுமா? கர்த்தர் டைரக்டா வர வைப்பார். அதை யாருங்க தடுக்க முடியும்? உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரா? நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. ஆகையால இவங்க பாராட்டி இவங்க நமக்கு போய் சொல்லி அவங்க நமக்கு சொல்லி தான் நம்ம உயரணும் என்றது நமக்கு இல்லை. சொல்லுங்க. ஐயோ, நானெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை கேட்டிருந்தேன்னா அப்போ என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? இந்த சிலிகெல்லாம் பிச்சுட்டு போயிருப்போம். ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப அன்பு வச்சு ரொம்ப பேசுறாருப்பா. உண்மையிலேயே நான் சொல்றேன், நாங்கெல்லாம் போன நாட்கள்ல அப்படி இல்லை. பயங்கரமா வெறும் திட்டுதான். அப்படியே ஊழக்காரங்க வரும்போது கடுக்கிட்டு மூஞ்சவத்தாலே பயமா இருக்கும். என்னதான், ஆனா உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப பயங்கரமா நேசிக்கிறார். ஆமேன்னு சொல்லிடுறோம். உண்மையிலேங்க இந்த பிரசங்கத்தை நான் திருப்பி போய் கேட்கும்போது, ஆண்டவரே எவ்வளோ அழகா பேசியிருக்கீங்க ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தை எவ்வளோ நல்லது ஆண்டவரே, உண்மையாக இந்த வாரத்துக்கு அது ரொம்ப ஏற்றதாயும் அழகாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ பாராட்டு என்பது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். பட் யார்கிட்ட இருந்து வருவது என்பதும் அதை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். யாரு பாராட்டலை என்றாலும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இது புரியுது? யாரும் என்ன டுடே இஸ் ஃபார் யூ, ஜஸ்ட் கிராப் இட். ஐம் டெல்லிங், அப்படியே பிடித்துக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. யாருக்கு போய் சேரணுமோ கர்த்தர் யாருக்கு சேரணுமோ சேர வைத்துட்டார். யோனாத்தான் கிட்ட என்ன பண்ணிட்டாரு? செட்டில் பண்ணிட்டாரு. அங்கங்க நமக்கு செட்டில் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ஐயோ, யாருக்கு புரியுதுங்க? எனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் அங்கங்க செட்டில் பண்ணிதான் செட்டில் பண்ணிட்டார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல செட்டில் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். அவர் செட்டில் பண்ணலன்னா நம்ம இந்நேரத்துக்கு நிலைத்து இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட பேசணுமோ அவர் பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு நம்ம கண்களுக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பாராட்டணும். நமக்கு என்ன தெரியுமா? இவங்க பாராட்டணும். இந்த பாராட்டு தான் இவனுக்கு பகையாய் மாறி போனது. திஸ் மார்னிங் யூ அண்ட் மீ எனக்கு இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொண்டு போற விதத்தை நினைச்சா எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இட்ஸ் ரியலி சர்ப்ரைசஸ் மீ. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் வீட்டுக்கு போய் யோசித்து என்னால் முடியாது. ஆண்டவரே, இந்த வார்த்தை எப்படி வந்தது? இந்த வெளிப்பாடு எப்படி வந்தது ஆண்டவரே? இந்த வெளிப்பாட்டுல ரியலி ஐ ஆம் டெல்லிங் யூ, அப்படியே ಬೆಚ್ಚ ಬೀಳ್ತಾರೆ ಅಂತಾರಲ್ಲ, ಗೂಸ್ ಬಮ್ ಆ ಥರ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ನನಗೆ ಕೆಲವೊಮ್ಮೆ. உண்மையிலே ಬೆಚ್ಚು ಬಿದ್ದು ಹೋಗ್ತೀನಿ. அப்படிப்பட்ட ஒரு அஸ்டாண்டிங்கா இருக்கு சில காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு யாருக்கும் நமக்கு சொல்றாரு, இனிமே பாராட்டு. ஆண்டவரே, நான் வரவில்லை என்று நீர் அந்த பாராட்டை தடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கப்பா. சொல்லிடுங்க இயேசுவின் நாமத்தில். அவங்க பாராட்டி இருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். அதனால்தான் அவங்க வாயை கர்த்தர் பாராட்டாமல் தடுத்து போட்டார். அல்லேலூயா. உண்மையாக அவங்க தான் பாராட்டி இருக்கணும். ஏன்னா அவங்க தான் ஓடன, அவங்களுக்காக தான் நீ செய்த, அவங்க பார்க்கணும் தான் நீ எல்லாம் செய்த. ஆண்டவர் என்ன செய்தார்? வேண்டாமா, இந்த பாராட்டு அவங்க பாராட்டினா இது சரியான பாராட்டா இருக்காது. அதனால பாராட்டு உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து நான் கொண்டு வரப்படுது. அது உனக்கு ஜெயமா இருக்கும், அது சத்தியமா இருக்கும். அதை அந்த பாராட்டை ஒரு மாற்ற முடியும்.
முடியாது. அந்த பாராட்டும் போது பகை இருக்காது. அது பாராட்டும் போது என்ன இருக்காது? பகை இருக்காது. How beautiful is that? அது எத்தனை வல்லமையா இருக்கிறாரு. That's why we have to be careful with our soul. We have to be careful with the kind of things that we allow into our lives, into our minds and thoughts. So he was very careful. என்ன நடந்தது பாருங்க, இந்த லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்களா? ದಾವೀದನು 10,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದನೆಂದು ನಾನು 1,000 ಗಟ್ಟಲೆಯಾಗಿ ಕೊಂದೆನೆಂದು ಹಾಡುತ್ತಾರಲ್ಲ. ಯಾರು ಹಾಡಿದ್ದು? தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் யார் இது? ஸ்திரீகள் ಸ್ತ್ರೀಯರು ಯಾರಮ್ಮ? ಸ್ತ್ರೀಯರು ಹೊರಗೆ ಬಂದು ದಮ್ಮಡಿ ವಿಮನ್ ತಾಳಗಳನ್ನು ಹಿಡಿದು ದಮ್ಮಡಿ ತಾಳಗಳನ್ನು ಹಿಡಿದು ಸಂತೋಷದಿಂದ ಹಾಡುತ್ತಾ அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். யாருமே எழும்பி என்ன பண்ணல, சந்தோஷத்துல தான் என்ன பண்ணாங்க, பாடுனாங்க. அவங்களுக்கு சவுல் மேல எத்தனை நாளா இருந்ததோ தெரியல, இந்த பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, பாடிட்டாங்க. யாரு? இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க? சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேலதாளங்கள் ஆடல் பாடல் போதும். ஆனா அது கூட என்ன பண்ணிட்டாங்க, சும்மா ஆடி பாடி ஆண்டவரை என்ன பண்ணிருக்கலாம், மேன்மைப்படுத்திருக்கலாம். அதுக்கு தாங்க, தட் இஸ் த ராங் திங். வென் வி என்ன பண்றது, ராங்கா என்ன ஆயிடுச்சு, ராங்கா போன ஒரே ஒரு விஷயம், இது பயங்கர ராங்கா போயிடுச்சு. ஆடல் பாடல் துதி எல்லாமே நல்லதுதான், மேல தாளம் எல்லாமே நல்லதுதான், வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஐயோ, யாருக்கு எதிர்கொண்டு வந்தாங்க? சவுல் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார். சவுல் ராஜாக்கு எதிர்கொண்டு வந்தவர்கள் என்ன பண்ணிருக்கணும், சும்மா ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு. அதனாலதான் சில நேரங்கள்ல நான் சொல்றேன், சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தலையா, பேசாமல் இருப்பது நல்லது. சில காரியத்தை ஆண்டவர் சொல்லலையா, ஏதோ சொல்லணுமேன்ட்டு சொல்ல வேண்டியதில்லை, ஜெபிக்கணுமேன்ட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் கொடுத்தால் செய், இல்லை என்றால் சும்மா இரு என்பதுதான் என்னுடைய பாலிசிங்க. கர்த்தர் சொன்னால் செய், இல்லையா சும்மா இருந்து விடு, அதனால நஷ்டம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லவில்லை என்று, கர்த்தர் சொல்லாததை சில நேரங்களில் நம்ம சொல்ல முற்படும் போது, கர்த்தர் செய்ய நினைக்காததை நாம் நினைக்கும் பொழுது அதுல அந்த விளைவு, அதோடைய கான்சிக்வன்சஸ் சில நேரங்களில் நல்லா இருப்பதில்லை. ஏன்பா சில பேர் நம்ம ஏன் எல்லாத்துக்கும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், சில பேருக்கு நம்மளை பார்த்தா அப்படி இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களையும் சொல்லியிருப்பாங்க. நீங்க அப்படி இருந்தா உங்களை சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க. சில பேருக்கு அதுவே ஒரு கஷ்டம், எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்றாங்க. இப்படி அழுகுறவங்களும் இருக்கிறாங்கங்க. இப்படி அழுகுறவங்க எப்போ பார்த்தாலும் ಯಾವಾಗಲೂ ನಿನಗಿದೆ, ಯಾವಾಗಲೂ ನಿನಗೆ ದೇವರು 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 அப்படி சொல்றது அவங்களுக்கு என்னவா இருக்குதா? இன்னைக்கு சந்தோஷமாய் சொல்லுங்க. ஒருத்தர் அப்படி சொன்னாலும் அது எவ்வளோ மேன்மை தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளை எனக்காக நிக்கிற என் பிள்ளை என்று ஆண்டவர் சொந்தம் பாராட்டுகிற இடம் அது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் நாமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாமெல்லாம் ஒன்றும் இல்லை. சிலரை நீங்க வேற ஆண்டவரை அறியாதவர்களை பார்த்து பாருங்க, எப்படியெல்லாம் செய்கிறார்கள் தெரியுமா? ஈர துணியில 5 மணிக்கு நீங்க வந்து பாருங்க, ஈர துணியில நிக்கிறாங்க, காலிலேருந்து தலைவருக்கு என்ன சொட்டுது, தண்ணி சொட்டுது, அப்படி நிக்கிறாங்க, அப்படி வைராக்கியமா இருக்கிறாங்க. அப்படியே ஈர துணியோடு என்ன பண்றாங்க, அப்படியே பெறல்றாங்க, அப்படியே கால்நடையாய் போறாங்க, அப்படியே அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்படி அந்நியர்கள் நமக்கு எங்கன்னா கடைக்கு வாங்க போனா கூட, நாங்கள் சர்ச்சுக்கு வாங்குறோம்னு சொன்னா, சர்ச்சுக்கு தானே சார், நான் ஜாஸ்தி வாங்க மாட்டேன் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவங்க சர்ச்சுக்கு இது, ஐயோ நான் நல்லது எடுத்து கொடுக்குறேன், தொடச்சி எடுத்து நல்லதா, ஆண்டவர் அறியாதவங்க. ஆனால் சில நேரங்கள் ஆண்டவர் அறிந்த நமக்கு அந்த வேல்யூ தெரியல. தேவனுடைய காரியங்கள் என்றால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியல. தேவனுடைய இந்த நான் செய்திருக்கிறேன், அதனால உங்களுக்கு சொல்றேன், அந்த தரையை தொடச்சு தலையில வச்சுக்கின நாட்கள் உண்டுங்க. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கணம் கொடுப்பேன். பெருமையா சொல்லலை, கொடுக்க கர்த்தர் அந்த கிருபை கொடுத்தாருன்னு சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் அப்படி வரணுன்றதுனால நான் சொல்றேன்.
அப்படி அவங்க அந்த 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 கனத்தை அப்படி செலுத்துறாங்க. அவ்வளோ ஆசையா இருக்குது. நீயும் நானும் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே செய்யலை, அப்படி வரணும் எண்ணம். நான் எல்லாம் சேர்ந்துட்டேன், நான் தேடலையே ஆண்டவரே. நான் சண்டேல அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு சண்டே ஆச்சு நான் வந்தேனா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு 8:30 மணிக்கு நான் வந்திருக்க மாட்டேன்? எனக்கு செய்யக்கூடாது ஆண்டவர், எனக்கு செய்யாம விட்டுட்டாரு பாருங்க. அப்படியெல்லாம் பேச நமக்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் வெக்கமாக இருக்கும். ஆண்டவரே, இதை விட உண்மை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே, இதை விட உண்மை அதிகமாக நான் நேசிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, sometimes we have to get out of that self righteousness, we have to come out of that self righteousness and self justification. ஆண்டவரே இது போதாது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுங்க, அன்பு கூறுவேன், சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எனக்கு இதுவரையில் உதவி நீரே, எனக்கு இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் 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 ஆமென். இன்னும் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இது போதாது ஆண்டவரே. ஐ வில் லவ் யூ ஈவன் ஸ்டில் மோர், ஐ வில் லவ் யூ ஸ்டில் மோர். ஹல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் உம்மை ஆராதி. போதாது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல மனதார, இது போதாது ஆண்டவரே, ஐ நீட் சம் மோர். இன்னும் எனக்கு ஹோலினஸ் தேவை ஆண்டவரே, இன்னும் ஐ வாண்ட் டு பி மோர், இன்னும் எனக்கு ஹோலினஸ், இன்னும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, என் நாவை காத்துக்கொள்ள, என் சிந்தனைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே. இன்னும் 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 போதாது சொல்லுங்க. ஏனென்றால் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நேராய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நேராய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். his standards are high but you and me பரிசுத்த ஆவியானவரால அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியும் ஆண்டவரே. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை இன்னும் அன்பு கூற எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆர்வமாய் ஆராதிக்க என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ 2025 வரப்போகுது ஆண்டவரே, அதற்குள்ள ஆண்டவரே அப்பா உம்மை முழுமையாய் ஆராதிக்கிற ஒரு மகனாய் மகளாய் ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் 24 ஒன்றுமில்லை 25ல இதை விட பல மடங்கு நான் உம்மை ஆராதிப்பேன், இதை விட உன்னை அதிகமாய் நேசிப்பேன், இதை விட உம்மை அதிகமாய் நம்புவேன், இதை விட உம்மை அதிகமாய் பற்றிக்கொள்வேன், இதை விட அதிகமாய் உமக்காக ஓடுவேன், இதை விட அதிகமாய் நான் ஊழியம் செய்வேன், இதை விட அதிகமாய் உம்மை தொழுது கொள்வேன், இதை விட அதிகமாய் குறையாத ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம சொல்ல குறையாத ஆண்டவரே. ஆமென். பிசாசு இதை பார்க்கும்போது வெட்கப்பட்டு ஓடி போவான். எப்பொழுது ஓடி போறான் தெரியுமா? குறையாத ஆண்டவரே. ஆமென். இதுதான் தேவ பிள்ளைகளை வரச வரச இன்னும் மின்னிக்கொண்டே இருப்போம். சொல்லுங்க, வரச வரச மின்னிக்கொண்டே தான் இருப்போம், குறைய மாட்டோங்க. தங்கம் குறையாது. வரச வரச என்ன ஆகும்? இன்னும் புடமிட 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 எல்லா களிம்புகளும் போய் சுத்த பொன்னாய் விளங்குகிற காலம் வரும். 2025ல நான் இதை விட எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். லெட்ஸ் மேக் எ கிளைம், லெட்ஸ் டிக்ளேர் இட். இதை விட ஆண்டவரே, இதை விட in every measure it's going to be more.
இதை விட அதிகமாக தான் ஆண்டவரே, தி மோர் தென் திஸ் லார்ட். ஏன்னா நமக்கு அந்த அந்த போதும்ன்ற மனசு வந்துடக்கூடாது. ஜாஸ்தி இது பிசாசு கொடுக்குற தந்திரம். பிசாசு என்ன தெரியுமா? ஓ நீ அதிகமாக தேடிட்ட, நீ அதிகமாக ஓடிட்ட, நீ அதிகமாக என்ன பண்ணிட்ட, ஆண்டோட நேசிச்சுட்ட, அதிகமாக கொடுத்துட்ட. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆனால் நான் உண்மையாக ஆண்டோட நேசிக்கிறேன். இது பத்தலை ஆண்டவரே, இது பத்தலை ஆண்டவரே, இது பத்தலை ஆண்டவரே. யார் சொல்லுவா? உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை என்ன சொல்ல? இது பத்தலை ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே. சவால் அதுதான் தாவீது இடத்துல காணப்பட்டது. அதுதான் தாவீது இன்னும் அதிகமாக நேசிச்சான். சவுல் எவ்வளவா இவனை பகைத்தானோ, சவுல் எவ்வளவா இவனை துரத்தினானோ, சவுல் எவ்வளவா அவனை ஒடுக்க பார்த்தானோ, அவ்வளவாய் அது ஏற ஏற இது நான் சொல்லட்டும் உங்களுக்கு, சேலஞ்சஸ் ஏற ஏற நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக செலவு, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. வேறு எதுலையுமே நம்ம காம்படிஷன் போடக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு காம்படிஷன் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன். ஆண்டவரே உண்மை விட, என்னை விட உண்மை யாரும் நேசிக்கக்கூடாது. அப்படி ஒரு சின்ன வயசில், எனக்கு அறியாத வயசில் அப்படி சொல்லுவேன். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் அப்போத்துலேருந்து, ஆண்டவரே நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக, நாங்கள் தான் உங்களை நேசிக்கணும், பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் தான் பெஸ்ட்டாக. வேறு விதத்தில் இல்லை, வேறு எந்த விதத்திலும் நான் என்ன பண்ண மாட்டேன், காம்படிஷன் இல்லை. ஆனால் உண்மை நேசிக்கிறதுனா பெஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு கொடுக்குறதுனா பெஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு செய்கிறதுனா பெஸ்ட்டாக தான் இருக்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் தான் எனக்கு பெஸ்ட். ஹல்லேலூயா. நீங்கள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சொல்லுங்கள், நீங்கள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மனுஷனே பெஸ்ட் ஃப்ரெண்டாக வைத்து நிறைய பேர் பெஸ்டிஸ். அதுக்கெல்லாம் இப்போ என்னது? பெஸ்டிஸ். கேர்ஃபுல்லாக இருங்க. யார் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? கேர்ஃபுல்லாக இருங்க இன்னைக்கு. ஆண்டவரே நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். குடும்பத்துக்கு அடையாளம் தெரியுமா? முதல்ல ஆண்டவர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா, செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் வைஃப். ஆமா, that is the next best friend. யாரு? Yes, your wife and your husband should be your best friend. யாரு? நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? வேறவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சில பேர் மனைவிகளை பார்த்து, கணவனை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் என்னை பற்றி எல்லாம் தெரியும். சம்திங் ராங். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியுமா? No, that is not biblical principle. கர்த்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆண்டவர் கொடுத்த கணவனோ மனைவி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது பிரின்சிபல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். இது கல்யாணம் ஆகலையா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டவர் மட்டுமாவே இருக்கட்டும், போதும். திருமணம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். திருமணம் வரைக்கும் இல்லை, வாழ்நாள் முடிகிற வரைக்கும், எட்டர்னிட்டி வரைக்கும் அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாம் மனுஷன் ஒரு வேளை மாறினாலும் ஆண்டவர் மாற மாட்டார். ஆகையனால தான் உன்னுடைய எல்லா சீக்ரெட்ஸ் அவருக்கு இருக்கட்டும், உன்னுடைய எல்லா காரியம் அவர்கிட்ட இருக்கட்டும், உன்னுடைய பற்றி எல்லாம் அவருக்கு தெரியட்டும், அவரை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோ. பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா.